சார் ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுப்பீங்க? ஓவராலா கொடுக்கணும், பூஜ்ஜியம் கொடுக்கணும், அவ்வளவுதான் கொடுக்க முடியும். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? அதுக்கெல்லாம் தக்க விளக்கமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் எப்பவும் போல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எப்படி வர்ண ஜோடை செய்து அதை பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே அதே போல தான் இந்த ஒரு பட்ஜெட் என்று சொல்லி சில அறிவிப்புகளை அப்படியே ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்புகளை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியும். அவர்கள் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றல. இந்த 10,98,868 கோடி எப்படி கடன் அடைக்க போறீங்க? அதோட வருவாய் பற்றாக்குறை 55,785 இருக்குது. நிதி பற்றாக்குறை 1,21,819 கோடி. இதையெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் சரி செய்யும் என்பது அதற்கு முழுமையான விளக்கமும் இல்லை. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கித்தான் திட்டத்தை செயல்படுத்த முடிய நிலையில இருக்கின்ற என்பதை தான் யதார்த்தமான உண்மை. சார், முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு நாள் கொடுத்தா மட்டும் என்ன கடன்? அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? ஒரு குழு போட்டா அந்த குழு எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்க முடியும், வருவாயை பெருக்க முடியும்? அந்த வருவாயை வருவாயை பெருக்குவதற்கு உண்டான வழிமுறைகள் எதுவுமே இதுல தெரிவிக்கலையே. கடந்த கால ஆட்சியில் இப்படித்தானே சொன்னாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு கடன் வாங்குறதுக்கு தான் அமைச்சாங்க. அதே போல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவும் 5 பேர் கொண்ட உறுப்பினர், அவர்களும் கடன் வாங்குவதற்கு தான் அமைச்சிருக்கோம் என்று சந்தேகம் எழுகிறது. இருக்க வேணும், பற்றாக்குறை இருக்க வேணும். அளவுக்கு மீறி போனா என்ன செய்ய முடியும்? அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷமாகும் சொல்றாங்கல்ல, அதுபோல அளவுக்கு மீறி கடன் பெற்றால் மாநில அரசுடைய நிலைமை என்ன ஆகும்? நாளுக்கு நாள் கடனுடைய அதிகரிச்சுட்டே போகுது. ஆக இன்னைக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறேன்னா அதுக்கு தகுந்த வருவாயை பெருக்கி அதுக்கு தேவையான திட்டத்தை நீங்க கொடுக்கணும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாங்க கிடையாது. கொரோனா காலம் 1 ரூபாய் அரசுக்கு வரி வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எந்த திட்டத்தையும் நாங்க முடக்கல. எல்லா திட்டமும் சிறப்பாக செயல்பட்டது. விலைவாசி கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தோம். கடனும் அதிகமாக பெறல. ஆக அது ஒரு நிர்வாக திறமைமிக்க அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செயல்பட்டது. அப்படி கடந்த கால அரசும் இல்லை, இப்போது இருக்கின்ற அரசும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தாலிக்கு தங்கம் திருப்பியும் கொடுத்திருக்காங்க. அது உங்க திட்டம்? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்கள் பல திட்டம். தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. விலையில்லா கறவை மாடு ஆடுகள் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு காவல் திட்டம், இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதையெல்லாம் ஏற்கனவே தொடர்ந்த திட்டத்தை தான் அதுக்கு ஒரு பெயரை சொல்லி அந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருக்கேன். சந்தோஷம் தானே சார் உங்களுக்கு உங்க திட்டத்தை கொண்டு வந்து? சார், இன்னும் பல திட்டங்க. நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏன் நிதி ஒதுக்கீடுல எவ்வளவு போராடணும்? மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தேன். கோரிக்கை ஏற்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுல அறிவிச்சாங்க. அறிவிச்ச பிறகு 2 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசாங்கம் அதற்காக 11,250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த கால அரசு அதை நீர்வளத்துறை இதில் மானிய கோரிக்கையில் அதில் திட்டத்தை கொண்டாந்து அறிவிச்சாங்க. மாநில அரசு 40%, மத்திய அரசு 60%. அதை காண்பிக்கவே இல்லை. எவ்வளவு அருமையான திட்டம்! மாசுபட்ட நீர் நதியில கலக்கக்கூடாது. மேட்டூர் அணை திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி ஆற்றில் விழுவது. பவானி சாரிலிருந்து வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்ற நீர்,
அதே போல அமராவதியிலிருந்து வருகின்ற நீர் மற்றும் ஓடையிலிருந்து வருகின்ற நீர்கள்லாம் அதை சுத்தப்படுத்தி அந்த நதியிலே விடுவது, ஓடையிலே விட்டு காவிரியிலே கலக்கின்ற போது சுத்தமான நீர் மக்களுக்கு குடிநீர் சுத்தமான கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அதுவும் இடம்பெறல. நிறைய லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆட்சியும் சரி உங்க ஆட்சியும் சரி நிறைய செயல்படுத்துறதுல தவறான எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால அரசு எவ்வளவு லீக்கேஜ் அடைப்பீங்க? லீக்கேஜ்னு சொல்லித்தான் மக்களை ஏமாற்ற முடியுமே ஒழிய லீக்கேஜ் எங்க இருக்குது? ஏன் 5 ஆண்டு காலம் அதே லீக்கேஜ் தான் அடைக்கணும்னு அவர் சொன்னாங்க. இப்போ இந்த அரசாங்கமே அதையே பின்பற்றி லீக்கேஜ் எல்லாம் சரி செய்யணும்னு சொல்றாங்க. எந்தெந்த வகையில் லீக்கேஜ் இருக்கு என்பதை அறிவிக்கலையே. அறிவிக்க வேணும்ல. இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக அதே அதிகாரி தான் இருக்கிறாங்க. ஏன் அது அதிகாரிகளுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த துறையில் எந்தெந்த வருமானத்தில் எந்தெந்த வரி வருவாயில் லீக்கேஜ் இருக்குன்னு தெரிவிக்க வேணும்ல. அப்போ லீக்கேஜ் இருந்ததால எவ்வளவு லீக்கேஜ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வருவாய் வரும், அதுக்கு எப்படி திட்டத்தில் தீட்டம் பண்ணி செயல்பட முடியும்? ஒன்றுமே சொல்லாத அவர் பாட்டு அறிவிச்சு மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசோட இல்லை தமிழ்நாட்டோட உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. விட்டு கொடுக்க மாட்டாது என்று சொல்றாரு. கையில் சொல்லி என்ன பண்றது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதற்காக எவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம் நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா இன்றைக்கு காவிரி நதிநீரை பிரிச்சதற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செஞ்சது மத்திய அரசு. அப்போ நாங்கள் மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசோட கூட்டணி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட கூட்டணியெல்லாம் பார்க்கல. மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு விவசாயியுடைய நலன் சார்ந்தது, தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை என்ற காரணத்திற்காக 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தையே முடக்கணுங்க. அப்படி வரலாற்றை நாங்கள் படித்தோம். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின தீர்ப்பை கூட இவர்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. தெரிஞ்ச முழுமையான பதில் சார். ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுப்பீங்க? ஓவராலா கொடுக்கணும், 0 கொடுக்கணும். அவ்வளோதான் கொடுக்க முடியும். இதில் என்ன இருக்குது பட்ஜெட்டில்? நீங்கள் அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதும் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம்.